ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் ரசம் வச்சுட்டு சாதம் வடித்தேன். இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரு ஐடியா வந்தது. டக்குன்னு போய் சிக்கன் ஆர்டர் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 15 வரமிளகா போடணும். அந்த 15 வரமிளகாவும் நல்லா காஞ்சதும் சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். வாஷ் பண்ண சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணணும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. தென் சிக்கனை எடுத்து அந்த சட்டியில் ஆட் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடணும். அதில் வாட்டரே இருக்கக்கூடாது. ஸ்டெய்னரில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணணும். இது ஒரு பேசிக் மெத்தட். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் மெத்தடில் நீங்கள் சிக்கன் சூப்பர் டேஸ்ட்டில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சார்ட் அவுட் பண்ணணும். ஃபுல்லாக எல்லாமே உள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி சார்ட் அவுட் பண்ணணும். இந்த சிக்கன் உங்களுக்கு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்து ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஒரு ரசம் சாதமோ இல்லை இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இது லைட் செமி கிரேவி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சி ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். அடுப்பில் கொஞ்சம் செந்திருக்கு அப்படின்னா உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் எப்போவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அண்ட் தென் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். ஏன்னா அது ஈஸியாக அடி பிடிக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஈஸியாக அடி பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போடணும். நான் எப்போவும் டாட்டா சால்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கல் உப்பில் அளவு தெரியாது. ஒன்று அதிகமாகிடும், இல்லைன்னா கம்மியாக போட்டுருவேன். அது டேஸ்ட் எனக்கு பக்குவத்துக்கு வராது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறி விடணும். ஸ்டார்டிங் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்மளுக்கு இதில் ரொம்ப ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். லிட் போட்டு மூடிட்ட பிறகு அதில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற வாட்டரே உங்களுக்கு அதில் போதுமானது. நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி இட்டுக்கலாம். இப்போது நம்ம லிட் போட்டு மூடிடுறோம். மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிலேயே தண்ணி விட்டுருக்கோம். நம்ம இதுக்காக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரி 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் கிரேவி கொஞ்சம் நல்லா வந்திருக்கா, அதில் தண்ணி நல்லா வந்திருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அண்ட் தென் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விடணும். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த கருவேப்பிலையும் மிளகாவோட டேஸ்ட்டும் அதில் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுடுறோம். ஆக்சுவலாக ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ணியிருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட இதை விட பெரிய சைஸ் ஒரு கடாய் இருக்குது. அதில் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் எதுக்கு அது எடுக்கணும், இதுவே யூஸ் பண்ணலாமேன்னு வச்சேன். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணி அதுலேயே சிக்கனில் இருக்கிற வாட்டரே அதில் வந்திருக்கும். தென் நல்லா நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் எதுவாக இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுனால நான் ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதை நல்லா கிளறி விடணும். அடியே பிடிக்காத அளவுக்கு கிளறி விடணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் எப்போவுமே ஸ்பெஷல் தான். பருப்பு சாதம், ரசம் சாதம் எது நான் பண்ணாலுமே சைட் டிஷ் இது இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்களே எவ்ரி வீக் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க.
10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், குக் ஆகலை. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு நான் வேறு வேலை பார்க்குறதுக்கு போயிட்டேன். இப்போ நான் இன்னொரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்குறேன், நல்லா குக்காக இருந்தது. இப்போ மறுபடியும் அந்த கீழே அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டோன்னா அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த சிக்கனில் ஊறி நல்லா டேஸ்ட்டு கொண்டு வரும். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட ரெடியாக இருக்காங்க. நீங்களும் வாங்கலையும் சாப்பிட்லாம். ஆல்வேஸ் வெல்கம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.